ராஜமேட்ரிமோனி.com உங்கள் மாவட்டத்தில் உள்ள வரன்களை அறிய எந்த ஒரு அலைச்சலும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு ஏற்றவரை தேர்ந்தெடுக்க இப்பொழுதே பதிவு செய்யுங்கள் உங்கள் ராஜமேட்ரிமோனியில். வெப்சைட் லிங்க், ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. எங்கள் சேவை என்றென்றும் உங்களுக்காக. அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு நட்சத்திர பலன்கள் 2024 இந்த 2024 உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு? சாதகமா இருக்கா, பாதகமா இருக்கா? எதன் வகையில உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கு? எதன் வகையில நீங்க விழிப்புணர்வோட செயல்படணும்? இந்த வருடத்துல என்னென்னலாம் செய்யலாம், என்னென்னலாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீடெயிலான ப்ரிடிக்ஷனை இந்த வீடியோ பதிவில் கிளியரா தரப்போறேன். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2024. அனைவருக்கும் இந்த புத்தாண்டு சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் நம்மளுடைய சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மேட்ரிமோனியல் சர்வீஸ்க்காக ஆப் அண்ட் வெப்சைட் ரெண்டுமே லான்ச் பண்ணியிருக்கோம். ஆகவே உங்க ஃபேமிலியில் யாருக்காச்சும் வரன் தேடிட்டு இருக்கீங்கன்னாக்கா, அப்படின்னா உங்களுக்கே வரன் தேடிட்டு இருக்கீங்கன்னாக்கா இந்த சர்வீஸை யூஸ் பண்ணிக்கோங்க. மொபைல் ஆப்புக்கான லிங்கும் வெப்சைட்டுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது போன்ற நிறைய சர்வீஸை ஃபியூச்சர்ல ஆட் பண்ண போறோம். ஸோ ஒரு சர்வீஸ் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வரும். நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க. வாழ்த்துக்கள். இப்போது இந்த 2024 கன்னி ராசி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2024ல இயர்லி பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 முக்கியமான கிரகங்கள் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எந்தெந்த இடங்கள்ல பொசிஷன் ஆயிருக்கு, அதை பொறுத்து இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். முதலாவதா உங்களுடைய சுயஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. இந்த வருடம் ஃபுல்லா எந்த சேஞ்சஸும் இல்லாம சுயஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்வாரு. மேலும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 6வது வீட்டுல சனி பகவான் மிக சாதகமான நிலையில சஞ்சாரம் செய்யறாரு. அதுவும் ஆட்சியா இருந்து சஞ்சாரம் செய்யறாரு. அது இன்னொரு சிறப்பு. அடுத்ததா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான். ஓவரால் இந்த வருடத்துல 1 and 7ல ராகு கேது சஞ்சாரம் செய்யும். சோ எந்த சேஞ்சஸ் இல்ல. ராகு கேது இந்த வருடம் ஃபுல்லா 1 and 7ல இருக்கும். அடுத்ததா குரு பகவான் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 8வது வீட்டுல இந்த வருடத்துடைய முதல் 4 மாதம் மட்டும் சஞ்சாரம் செய்வாரு. இந்த வருடத்துல மிக முக்கியமா பார்க்கக்கூடிய பயிற்சினா அது குரு பயிற்சி. இந்த வருடத்துல மே மாதத்துல குரு டிரான்சிட் ஆகி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 9ஆம் இடத்துக்கு போவாரு. ஆகவே முதல் 4 மாதங்களை குரு பகவான் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 8ஆம் இடத்துலயும், மே மாதத்துக்கு மேல குரு டிரான்சிட் ஆகி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 9ஆம் இடத்திலையும் சஞ்சாரம் செய்யும். இந்த 2 இடத்துல இந்த வருடத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இருக்கும். குரு பகவானை தொடர்ந்து சனி பகவான் ஜூன் மாதத்துல வக்ர நிலை ஆவாரு. ஜூன் மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் சுமார் ஒரு 138 நாள் வக்ர நிலையில சஞ்சாரம் செய்வாரு 6ஆம் இடத்துல. அதே போல சனி பகவானை தொடர்ந்து மீண்டும் குரு பகவான் என்ன ஆகிறாருனாக்கா அக்டோபர் மாதத்துல வக்ர நிலைக்கு போறாரு. அக்டோபர் மாதத்திலிருந்து அப்படியே இந்த வருடம் ஃபுல்லா வக்ர நிலையில சஞ்சாரம் செய்வாரு. ஓவராலா இயர்லி பிளானட் சொல்லக்கூடிய இந்த 4 முக்கியமான கிரகங்களை வச்சுதான் இந்த 2024 உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது கணிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த புத்தாண்டு 2024 உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத டீடைலா இப்ப பார்க்கலாம். முதலாவதா குடும்ப வாழ்க்கை சார்ந்து இந்த 2024ல எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, சுயஸ்தானத்துல கேது பகவான் 2ஆம் இடத்தை எந்த கிரகமும் கனெக்ட் பண்ணல. முதல் 4 மாதம் மட்டும் குரு பகவான் கனெக்ட் பண்றாரு. குடும்பத்துல ஏதோ ஒரு வகையான குழப்பம் நிலவிக்கிட்டே இருக்கு. அது உங்களுக்கு ஒரு மாதிரியான வருத்தத்தை கொடுக்குது. பட் இருந்தாலும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. குரு பார்வை 2ஆம் இடத்து மேல இருக்கிறதுனால குடும்பத்துடைய ஒத்துழைப்பு இருக்கு. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருக்காங்க, ஆறுதலா இருக்காங்க. உங்களுக்குள்ள ஒரு கஷ்டம், கவலை அப்படிங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கு தொடர்ச்சியா. அதே சிந்தனை, அதே யோசனையா போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கு ஆறுதலா ஒத்துழைப்பா இருக்காங்க. ஆகவே குடும்பத்துடைய ஒத்துழைப்பு இருக்கு. குடும்பத்துல மிதமான வளர்ச்சி இருக்கும். முதல் 4 மாதத்துல குடும்பத்துல ஒரு நல்ல செய்திகள், நல்ல விசேஷங்கள், மகிழ்ச்சிகரமான ஒரு சில செலவுகள், சுபவிரிய செலவுகள் இதெல்லாம் குடும்பத்துல ஏற்பட்டு நீங்களாம். ஆகவே குடும்பத்துடைய ஒத்துழைப்பு, குடும்பத்துல ஒரு குறிப்பிடத்தக்க அளவுல ஒரு மகிழ்ச்சி இருக்கு. உங்க மனம் தான் அப்படியே வாடி வதங்கி இருந்தாலும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க மகிழ்ச்சியா இருக்காங்க. உங்களையும் மகிழ்ச்சியா பாத்துக்கிறது முயற்சி பண்றாங்க. சோ அதன் வகையில ஒரு நல்ல ஒரு ஃபேவரான ஒரு டைமிங் தான். அதே போல இந்த இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில முதல் 4 மாதம் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுறது நல்லது. சனி பகவானுடைய பார்வை 3ஆம் இடத்து மேல இருக்கும். ஆகவே இளைய சகோதரத்துவத்துக்கு ஏதோ ஒரு வகையான மன உளைச்சல், இளைய சகோதரத்துவம் ஏதோ கொஞ்சம் அலையிற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள், உங்களுக்கும் இளைய சகோதரத்துவத்துக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அப்பப்போ வந்துட்டு போறது, அப்படியே ஒரு நியூட்ரலா போயிட்டு இருக்கும். ஆகவே முதல் 4 மாதம் மட்டும் இளைய சகோதரத்துவத்துடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாம 8ல குரு பகவான். ஆகவே உங்களுடைய 4ஆம் அதிபதி 8ல போய் இருக்காரு. இந்த டைமிங்ல தாயாரோட அப்படியே வாக்குவாதம், தாயாரோட அப்படியே கொஞ்சம் ஒத்து போகாத ஒரு சில சூழ்நிலைகள் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்களாம். ஆகவே இந்த வருடத்துல தாயார் சார்ந்த விஷயங்கள்ல முதல் 4 மாதத்துல விழிப்புணர்வோடையும் கவனத்தோடையும் இருக்கணும். இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையிலையும் கொஞ்சம் விழிப்புணர்வு, கவனம் அப்படிங்கிறது இந்த வருடத்துல முதல் 4 மாதத்துல இருக்கணும். மே மாதத்துக்கு மேல
மிக மிக சிறப்பா இருக்கு. குரு டிரான்சிட் ஆயிட்டாருனாக்கா ரொம்ப ஃபேவரான இடத்துக்கு போறாரு, 9ஆம் இடத்துக்கு. ஆகவே குரு டிரான்சிட் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. முதல் 4 மாதம் மட்டும் குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படணும். மற்றபடி பெரிய அளவுல குழப்பம் சிக்கல் எதுவும் இல்ல. அடுத்ததாக திருமண முயற்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 2024ல நல்ல செய்திகள்லாம் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 2024ல இந்த திருமண முயற்சியை மேற்கொள்றவங்க, திருமண வாழ்க்கையில அடியெடுத்து வைக்க போறவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படணும். ஏன் இதை கொஞ்சம் அழுத்தகரமா சொல்றேன் அப்படின்னாக்கா, 1 and 7ல ராகு கேது, 1 and 7ல ராகு கேது இருக்கிறப்போ மேக்சிமம் இந்த திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள், திருமண முயற்சிகள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. அப்படியே வேற வழியே இல்ல, இந்த டைமிங்ல எனக்கு திருமணம் ஆனாதான், அப்படி இல்லைனாக்கா ஒரு 2-3 வருஷம் தள்ளி போகும், அவ்வளவு டைம்ல என்னால வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த டைமிங்ல விழிப்புணர்வோட செயல்பட்டு உங்களுடைய திருமணத்தை நடத்திக்கிறது நல்லது. 1 and 7ல ராகு கேது இருக்கும்போது திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள் இறங்கும்போது நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும், நிறைய தடை தாமதம் திருமண முயற்சியில ஏற்பட்டு நீங்கும், நிறைய மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்கும். அதே போல திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எடுத்தாலே ஏதாச்சும் ஒரு தடை அப்படியே பின்னாடி வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். மேலும் அதையும் தாண்டி நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டீங்கன்னாக்கா இந்த ஜாதக பொருத்தம் அப்படிங்கிறது சரியா அமையாத மாதிரியான ஒரு சில சிக்கல்கள் ஏற்பட்டு நீங்கலாம். ஏதோ உங்களை சுத்த விட்டுக்கிட்டே இருக்கும் திருமண முயற்சி சார்ந்த வகையில ஒரு செய்தி அப்படியே உங்க காதுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் வந்துட்டு போகும். அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சிலருக்கு இந்த டைமிங்ல எப்படி போறது வாய்ப்பு இருக்குன்னா, திருமணம் நிச்சயமாகி அப்படியே தடைப்பட்டு போறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே கூடுதல் விழிப்புணர்வோட திருமணம் சார்ந்த முயற்சிகள் இறங்குறது நல்லது. அது மட்டும் இல்லாம இந்த ஜாதக பொருத்தம்லாம் கரெக்டா இருக்கா, உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய பார்ட்னருடைய ஜாதகத்தையும் நல்லா பொருத்தி பார்த்து எந்த அளவுக்கு பொருத்தங்கள்லாம் இருக்குன்னு நல்லா ஆராய்ந்து உங்களுடைய முடிவுகள் எடுக்கிறது நல்லது. ஆகவே திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல இந்த வருடத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கணும். அடுத்தா திருமண வாழ்க்கையில மன வாழ்க்கையில இருக்கக்கூடியவர்களுக்கு, அதாவது திருமண மாணவர்களுக்கு இந்த 2024 எப்படி போகும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வருடத்துல 1 and 7ல ராகு கேது. ஆகவே உங்களுடைய பார்ட்னர் சம்பந்தமான, அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஒரு சில குழப்பங்கள், கவலைகள், மன வருத்தங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த கேது 1ல இருக்கும்போது சந்தேக குணங்கள்லாம் அப்பப்போ எழுந்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரே திங்கிங்ல இருக்கிறது, வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஏதோ ஒரு வகையான கவலை வந்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒன்னு உடல் ஆரோக்கியம் சார்ந்து இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு நீங்க இருக்கலாம். அதன் சார்ந்த வகையில கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கிறது நல்லது. வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்திலையும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட ஒரு நல்ல புரிதலோட செயல்படுறது நல்லது. இந்த நேரத்துல உணர்ச்சி வசப்படுவீங்க, அதிகமா புத்தி தடுமாறும், 3வது நபரால குடும்பத்துல குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கிறது வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இந்த நேரத்துல மன தெளிவோடையும் புத்தி தெளிவோடையும் செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம். அது மட்டும் இல்லாம வாழ்க்கை துணையோட ஒரு சில சண்டை சச்சரவுகள், அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கடந்த காலகட்டத்திலேயே நிறைய பேர் சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு இருக்காங்க. இந்த ராகு கேதோட இம்பாக்ட் வந்துட்டு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே தெரிய ஆரம்பிச்சிருக்கும். நிறைய பேர் பேச்சுவார்த்தை இல்லாம பிரிஞ்சு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது, வாழ்க்கை சார்ந்த எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது, வாழ்க்கை துணை சார்ந்த எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது. அது தப்பா கொண்டு போய் விட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கோபத்துல முடிவு எடுக்காதீங்க. இந்த நேரத்துல பொறுமை காக்கிறது நல்லது, நிதானத்தோட செயல்படுறது நல்லது, உங்களுடைய சிந்தனையை குறைச்சிக்கிறது நல்லது. சிந்தனையை குறைச்சிட்டு உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி பயணிக்க ஆரம்பிங்க. லைஃப் பார்ட்னர் சார்ந்த வகையில் ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள் இருக்குனாக்கா அதுக்கு என்ன சொல்யூஷனோ அதை நோக்கி ஓடுங்க. அதை விட்டுட்டு அப்படியே வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இதுல எந்த ஒரு பயனும் இருக்க போறது இல்லை. ஆகவே சொல்யூஷனை நோக்கி ஓடுங்க. விட்டு கொடுத்து புரிந்து புரிதலோட செயல்பட்டா இந்த 2024ல திருமணமானவர்களுக்கு பெரிய அளவுல பிரச்சனை இல்லை, குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவுல பிரச்சனை இல்லை. புரிதல் இல்லாம புத்தி தடுமாறி குழப்பத்தோடயே செயல்பட்டா ஒரு சில குழப்பங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டு நீங்களாம். அதுக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன். ஆகவே புரிதலோட செயல்படுங்க. அடுத்ததாக இந்த குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் இந்த 2024 எப்படி போகும் அப்படின்னு பார்க்கும்போது, முதல் 4 மாதம் அந்த அளவுக்கு ஒன்னும் சிறப்பா சொல்ற மாதிரி இல்ல. குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில தடை தாமதம், குழப்பம், நிறைய பேருக்கு இந்த குழந்தை பாக்கியம் ஏற்படலையே அப்படிங்கிற கவலையே நிறைய பேருக்கு அதிகமா இருக்கும். சுயஸ்தானத்துல கேது பகவான் அதே திங்கிங்கா இருக்கிறது, சரியான சாப்பாடு இல்லாம இருக்கிறது, சரியான தூக்கம் இல்லாம இருக்கிறது. இந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில ஒரு சில அலைச்சல், குழப்பம், மன வருத்தம், இதனால உங்க பார்ட்னருக்கும் உங்களுக்கும் ஒரு சில குழப்பங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்களாம். முதல் 4 மாதம் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலோட மன தெளிவோட செயல்படுங்க. மே மாதத்துக்கு மேல, அதாவது குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆனதுக்கு அப்புறம் குரு பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 5ஆம் இடத்து மேல இருக்கும். அந்த டைமிங்ல டெஃபினட்டா நல்ல செய்திகள் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம், குழந்தை பாக்கியத்துல நல்ல ஒரு செய்திகள், ஆனந்தகரமான செய்திகள், மகிழ்ச்சிகரமான செய்திகள்லாம் டெஃபினட்டா கிடைக்கும். ஆகவே மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோட நிதானத்தோட செயல்படுங்க. மே மாதத்துக்கு பிறகு நல்ல செய்திகள் டெஃபினட்டா கிடைக்கும். அதே போல பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்து வந்த கவலைகள், குழப்பங்கள் இது எல்லாமே மே மாதத்துக்கு மேல நிவர்த்தி பெற ஆரம்பிக்கும். இந்த வருடத்துல உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண முயற்சி இது சார்ந்த வகையில நல்ல ஒரு செய்திகள்லாம் கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு சுபவிரய செலவுகள்லாம் செய்வீங்க. ஓவராலா பிள்ளைகளால ஆனந்தம், மகிழ்ச்சி, குடும்பத்துல குழந்தையுடைய சத்தம் இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு சிறந்த ஒரு நேரம், சரியான ஒரு நேரம் மே மாதத்துக்கு மேல ரொம்ப ஃபேவரா இருக்கு. அடுத்த கெரியர் வைஸா பார்க்கும்போது, அதாவது உங்களுடைய தொழில், உத்தியோகம் இது சார்ந்து இந்த
2024 எப்படி போகும் அப்படின்னு பார்க்கும்போது முதல் 4 மாதம் மட்டும் உங்களுடைய சிந்தனையில தெளிவு இருக்கணும். நீங்க செய்யற இப்போ நீங்க ஒரு உத்தியோகத்துல இருக்கீங்கன்னாக்கா நீங்க உத்தியோகம் பார்க்குற இடத்துல உங்களுக்கு நிறைய பேர் அப்படியே கொஞ்சம் குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க. கொஞ்சம் ஒரு சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஒரு சில டிஸ்டர்ப்ஸ்லாம் உங்களை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய வேலையை உங்க தலையில கட்டுறதுக்கு முயற்சிகள் எடுப்பாங்க. ஆகவே இந்த நேரத்துல சக ஊழியர் கூட சண்டை சச்சரவு இல்லாம முதல் 4 மாதம் மட்டும் பொறுமை காத்து அப்படியே கடந்து வந்துட்டீங்கன்னா மே மாதத்துக்கு மேல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரா இருக்கு. ஆகவே உத்தியோகம் சார்ந்த வகையில மே மாதத்துக்கு மேல பதவி உயர்வு, சம்பள உயர்வு, முதல் 4 மாதத்துல நீங்க உழைத்த உழைப்புக்கான அங்கீகாரம் மே மாதத்துல கிடைக்கும். ஆகவே நம்பிக்கையோட முதல் 4 மாதம் உங்களுடைய வேலையை கரெக்டா ஷெட்யூல் பண்ணி பண்ணிடுங்க. உங்களுடைய பர்சனல் இஷ்யூவை கொண்டு போய் உங்களுடைய உத்தியோகத்துல போய் காட்டாதீங்க. உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்ல போய் காட்டாதீங்க. அது உங்களை பின்னோக்கி இழுத்துட்டு வந்துடும். ஆகவே வேலை பார்க்குற இடத்துல வேலையை பத்தி மட்டும் யோசிங்க. சிந்தனையை ஒருமுகப்படுத்தி உங்களுடைய வேலையை சிறப்பா செய்யறதுக்கு முயற்சிகள் எடுங்க. முதல் 4 மாதம் ஒரு தெளிவோட செயல்பட்டீங்கன்னா மே மாதத்துக்கு மேல நல்ல செய்திகள்லாம் டெஃபினட்டா கிடைக்கும். மே மாதத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு, அது மட்டும் இல்லாம வேலை மாற்றம், இடமாற்றம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராகவே இருக்கு. அதே போல இந்த தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வருடத்துல வரவும் இருக்கு, செலவும் இருக்கு. இன்வெஸ்ட் பண்றீங்க, அதே சமயத்துல அதுக்கான ப்ராஃபிட்டையும் அறுவடை செய்றீங்க. பட் இருந்தாலும் மே மாதத்துக்கு மேல கூடுதல் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ண வேண்டாம். முதல் 4 மாதம் விரயஸ்தானத்துல சனி பார்வையும் இருக்கு, குரு பார்வையும் இருக்கு. ஆகவே இன்வெஸ்டும் பண்றீங்க, ஏதோ ஒரு வகையில ப்ராஃபிட்டும் எடுக்கிறீங்க. அப்படியே பட்டும் படாம அப்படியே பொருளாதார நிலை போயிட்டு இருக்கு. மே மாதத்துக்கு மேல விரயம் மட்டும்தான் இருக்கு. அந்த டைமிங்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு சரியான இன்வெஸ்ட்மெண்டா பண்ணுங்க. எதுல போட்டா ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும்னு தோணுதோ அதுல மட்டும் பண்ணுங்க. எல்லாத்துலயும் போயிட்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிடாதீங்க. உங்களுடைய சேஃப்டி ஜோனுக்குள்ளே இருந்துக்கிறது நல்லது. இந்த தங்கம், இந்த லேண்ட் வாங்குறது, ஸோ அந்த இடம், தங்கம் இதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்றது நல்லது. மே மாதத்துக்கு மேல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் விழிப்புணர்வு, கவனம் இருக்கணும். கையில எந்த ஒரு பணத்தையும் பணமா வச்சுக்காதீங்க. தண்ட விரைய செலவா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல மே மாதத்துக்கு மேல வாங்கிய கடனை கட்டுறதுக்குலாம் ஒரு ஃபேவரான டைமிங். ஆகவே தொழில் சார்ந்து இந்த 2024ல மே மாதம் வரைக்கும் ஓகே, இன்வெஸ்ட் பண்றீங்க, ப்ராஃபிட் கெயின் பண்றீங்க, பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி போகுது. மே மாதத்துக்கு மேல பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு இருக்கணும். அதே போல இந்த கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள்லாம் கொஞ்சம் நிதானத்தோடையும் பொறுமையோடையும் செயல்படுறது நல்லது. உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர் கூட ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ஏற்பட்டு நீங்களாம். 7ல ராகு பகவான். ஆகவே பிசினஸ் பார்ட்னர் கூட ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சில குழப்பங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே கூட்டு தொழில பெருசா இன்வெஸ்ட் பண்ண வேணாம், அதுக்கு ஃபேவரான டைமிங் கிடையாது. நீங்க தனித்து ஏதோ ஒரு தொழில் பண்றீங்க, தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறீங்கனாக்கா அதை சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து கொண்டு போறது நல்லது. சோ அதுல உங்களுக்கு ஒரு ஃபேவரான ஒரு பலன்கள் டெஃபினட்டா கிடைக்கும். ஓவராலா தொழில் உத்தியோகத்துல டெஃபினட்டா வளர்ச்சி இருக்கு. 9ஆம் இடத்துக்கு குரு பகவான் வராரு. மே மாதத்துக்கு மேல உத்தியோகத்துல டெஃபினட்டா வளர்ச்சி இருக்கு. உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைக்குது. சோ முதல் 4 மாதம் உத்தியோகத்தை தேடி அலையறீங்க, மே மாதத்துல நல்ல செய்தி கிடைக்குது, நல்ல ஒரு சம்பளத்தோட நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது. சோ அதுக்கெல்லாம் ஒரு ஃபேவரான ஒரு டைமிங் தான். பட் ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் கிளியரா இருக்கணும். உங்களுடைய பர்சனல் லைஃப்ல இருக்கிற இஷ்யூஸை உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்ல போய் காட்டக்கூடாது. சோ அதுல மட்டும் தெளிவா செயல்பட்டீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கான வருடமா அமையும். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அடுத்ததா பொருளாதார சூழ்நிலை இந்த 2024ல உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பொருளாதார ரீதியா உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான அனைத்து விஷயங்கள் கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம இந்த வருடத்துல மருத்துவ செலவு ஒரு சிலருக்கு வந்துட்டு போகலாம். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை சீர்படுத்திக்கிறதுக்கு செலவு செய்ய போறீங்க. சோ அது வந்துட்டு ஒரு வகையான இன்வெஸ்ட்மெண்ட் தான். ரொம்ப நாள் ஒரு உடல் ஆரோக்கிய பிரச்சனையை சரி பண்ணிக்க போறீங்க. சோ அதுக்கு ஒரு ஃபேவரான டைமிங். 6ல சனி பகவான். ஆகவே கடன் உதவி தேவனாக கடன் உதவி டக்குன்னு அரேஞ்ச்மெண்ட் ஆகுது. உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் அப்படின்னா ஏதோ ஒரு பேங்க்லயே போயிட்டு நீங்க கடன் கேட்கறீங்கனாக்கா உடனே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஆகவே கடன் உதவியும் கிடைக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்குறத அவாய்ட் பண்றது நல்லது. எந்த அளவுக்கு கடன் வாங்காம உங்களுடைய காலத்தை கழிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பு. ரொம்ப அத்தியாவசியமா தேவைனாக்கா கடன் வாங்கிக்கலாம். அதுக்கு உடனே அரேஞ்ச்மெண்ட் ஆகும். ஆல்ரெடி கடன்ல இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறது ஒரு ஃபேவரான டைமிங். ஆகவே இந்த கடனை கட்டி முடிப்பதற்கும் கடன் வாங்குறதுக்கும் ஒரு நல்ல நேரம். 6ல சனி பகவான். சோ அதுக்கெல்லாம் ஒரு ஃபேவரான டைமிங். அது மட்டும் இல்லாம பொருளாதார ரீதியா அந்த வருடத்துல வரவும் இருக்கு, செலவும் இருக்கு. சுப விரய செலவுகள் 90% இருக்கு. சனி பகவான் விரயஸ்தானத்தை மே மாதத்துக்கு மேல தனித்து பார்ப்பாரு. ஆகவே அந்த டைமிங்ல புத்தி தடுமாறி நிறைய ஆசையின் காரணமா செலவு செய்யறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே மே மாதத்துக்கு மேல பணத்தை கையில வச்சுக்காதீங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருங்க. உங்களுக்கு பயன்படுற ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருங்க. அதுதான் நல்லது. மே மாதத்துக்கு மேல இந்த கொடுத்தல் வாங்கல் விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கராரா, கொஞ்சம் கவனத்தோட, விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது. மற்றபடி இந்த வருடத்துல உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான அனைத்து பொருளாதார வசதியும் கிடைக்கும். அதை நீங்க இழந்துராம தக்க வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அடுத்த உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்து இந்த 2024 எப்படி போக போகுது அப்படின்னு பார்க்கும்போது 6ல சனி பகவான், 8ல இருக்கிற குரு பகவான் மே மாதத்துல 9க்கு ஷிஃப்ட் ஆயிடுவாரு. ஆகவே உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ரொம்ப நாள் பிரச்சனைக்கெல்லாம் இப்ப சொல்யூஷன் கிடைச்சிரும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைச்சிரும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து இப்ப உடல் ஆரோக்கிய பிரச்சனையில இருந்து வெளில வர போறீங்க. ஒரு பெருமூச்சு இழுத்து விட போறீங்க. ரொம்ப சோர்வா திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தது, எப்போதுமே ரொம்ப லோவா இருந்தது. சோ அதெல்லாம் இப்ப மாறப்போகுது. சுயஸ்தானத்துல கேது பகவான். இந்த கேது பகவான் சிந்தனையை வந்துட்டு அப்படியே ஒரே விஷயத்து மேல அப்படியே கொண்டு போய் புகுத்துவாரு. சோ அந்த ஒரு விஷயத்துல மட்டும் உங்களுடைய மன ஆரோக்கியத்தை மட்டும் நீங்க தக்க வச்சுக்கிட்டீங்கன்னா சிறப்பு. மன ஆரோக்கியத்தை சரியான முறையில தக்க வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த வருடத்துல உடல் ஆரோக்கியத்துல இருந்து ரிலீஃப்மெண்ட் அடைகிறீங்க. உடல் ஆரோக்கியம், உங்களுடைய பிசிக்கல்
ஹெல்த் உங்களுக்கு கிடைக்க போகுது திரும்ப. ஆகவே உடல் ஆரோக்கியம் ரீதியா வளர்ச்சி, மாற்றம் இதெல்லாம் டெஃபினட்டா இருக்கு. மருத்துவ செலவு இந்த வருடத்துல இருக்கு. அது ஆனா பயனுள்ள மருத்துவ செலவா இருக்கு. இதனால வரைக்கும் மருத்துவ செலவு பண்ணிருப்பீங்க, ஒரு ரிலீஃப்மெண்ட் கிடைச்சிருக்காரு. இந்த டைமிங்ல இந்த வருடத்துல நீங்க பண்ற மருத்துவ செலவு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை அடுத்து ஒரு 3ல இருந்து 4 வருஷம் சீர்வர இயக்கிறதுக்கு ஒரு வழிவகை செய்யும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஓரளவு உடல் ஆரோக்கியம் நீங்க இழந்த அந்த உடல் ஆரோக்கியம் திரும்ப உங்கள்கிட்ட கிடைக்க போகுது இந்த வருடத்துல. அதுக்கு ஃபேவரபிள் 95% இருக்கு. அண்ட் ஃபைனலி மாணவ மாணவிகளுக்கு இந்த 2024 எப்படி போக போகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருடத்துல கேது பகவான் சுயஸ்தானத்துல முதல் 4 மாதம் மட்டும் 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பாரு. குரு போய் 8ல இருக்காரு. அவை முதல் 4 மாதம் ஏதோ கொஞ்சம் ப்ரெஷரா போகுது, படிக்கணும்னு தோணுது, அதே சமயத்துல படிக்க வேணாம்னு தோணுது. ஏதோ ஒரு விதமான குழப்பம் உங்களை சுத்தி சூழ்ந்துகிட்டே இருக்கு. இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, இவங்க ஒண்ணு சொல்றாங்க அவங்க ஒண்ணு சொல்றாங்க, எதை நான் தேர்ந்தெடுக்கிறது, எதை நோக்கி போறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களை சுத்தி அப்படியே இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு தெளிவை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னாக்கா இந்த வருடம் உங்களுக்கான வருடமா இருக்கும். ஆகவே மாணவ மாணவிகள் முதல் 4 மாதம் நீங்க இப்ப எந்த விஷயத்தை கையில எடுத்திருக்கீங்களோ அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. யார் சொல்றதையும் காது கொடுத்து கேட்க வேண்டாம். இந்த நேரத்துல காதை மூடிக்கிட்டு கண்ணை திறந்துக்கிட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருங்க. 3வது மனிதர் சொல்றதை கேட்கவே வேண்டாம். அது உங்களை அப்படியே குழப்பி விடுற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகளை ஏற்படுத்திவிடும். மே மாதத்துக்கு மேல நீங்களே ஒரு தெளிவான மனநிலைக்கு வந்துருவீங்க. குரு 9க்கு வந்துருவாரு. குரு பகவானுடைய பார்வை கேது மேல விழுந்துரும். 4ஆம் இடமும் கிளீனா இருக்கும். 11ஆம் இடமும் கிளீனா இருக்கு. குரு பார்வை 5ஆம் இடத்து மேல விழும். ஆகவே இந்த டைமிங்ல ஒரு தெளிவான மனநிலைக்கு வந்துருவீங்க. என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும், எதை நோக்கி ஓடணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். அதை நோக்கி ஓடுவீங்க, அதுல வெற்றி அடைவீங்க. ஆகவே முதல் 4 மாதம் மட்டும் படிப்புல கவனமா இருங்க. படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துட்டு போகும், நிறைய குழப்பங்கள் வந்துட்டு போகும். ஒரு விஷயத்தை டிஸ்கண்டினியூ பண்ணணும் தான் தோணும் அதிகமா. ஸோ அதை பண்ணிடாம டிஸ்கண்டினியூ பண்ணிடாம அப்படியே கண்டினியூ பல்ல கடிச்சிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. மே மாதத்துக்கு மேல டெஃபினட்டா நீங்க பண்ண விஷயத்தை நினைச்சு நீங்களே பெருமைப்படுவீங்க. ஆச்சரியமா இருக்கும், ஆஹா இதை நம்ம டிஸ்கண்டினியூ பண்ணியிருந்தோம்னாக்கா இது நம்மளுக்கு கிடைச்சிருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வகையான மிராக்கள் உங்களுடைய லைஃப்ல நடக்கும். ஆகவே மே மாதத்துக்கு மேல நல்ல செய்திகள் கிடைக்குது. முதல் 4 மாதம் எஃபோர்ட் போடுங்க, பலனை எதிர்பார்க்காதீங்க. மே மாதத்துக்கு மேல முதல் 4 மாதத்துல போட்ட உங்களுடைய எஃபோர்ட்டுக்கு உள்ள பலனை மே மாதத்துக்கு மேல அறுவடை செய்வீங்க. ஸோ அதன் வகையில ஃபேவரபிளா இருக்கு. ஓவராலா இந்த 2024 உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரா தான் இருக்கு. 1 and 7 இந்த திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, இதுல உள்ளவங்க மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படணும். சிந்தனை தெளிவு இருக்கணும், புத்தி தெளிவு இருக்கணும். ஒரு விஷயத்தை நினைச்சு குழப்பிக்கிட்டே இருக்க கூடாது. அதுல இருந்து வெளியில வரதுக்கு முயற்சி எடுக்கணும். இதை மட்டும் நீங்க சீர்வர பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். ஆகவே சொன்ன ஒரு சில மைனஸான விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு செலுத்துங்க. மிச்ச விஷயத்துல எல்லாம் 100% உங்களுடைய உழைப்பை கொடுங்க, முயற்சிகளை கொடுங்க. டெஃபினட்டா இந்த வருடம் உங்களுக்கான வருடமா அமையும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அண்ட் ஒன்ஸ் அகைன் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2024. இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம், ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். மேலும் நம்முடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த ஒத்துழைப்பை தொடர்ச்சியா கொடுங்க. இது போல பல பயனுள்ள பதிவுகளை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். மேலே நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி ராசி லக்னம் நட்சத்திரம் 12 ராசி 12 லக்னம் 27 நட்சத்திரம், ஸோ இதுக்கான வாழ்க்கை பலன் அப்படிங்கிற ஒரு காம்போ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பதிவுலாம் நீங்க பார்க்கலைன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களுடைய தொழில் வாழ்க்கை, உத்தியோக வாழ்க்கை, திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும், மேலும் நீங்க எந்த மாதிரியான மனநிலை உடையவரா இருப்பீங்க அப்படின்னு உங்களை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அந்த பதிவுல இருக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன். அப்படி இல்லைன்னா சேனல்ல ஆல்ரெடி அவைலபிளா இருக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. மேலும் இந்த ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட், ஆப் இது ரெண்டுமே லான்ச் பண்ணியிருக்கோம். ஆகவே உங்க வீட்டில் யாருக்காச்சும் வரன் தேடிட்டு இருக்கீங்கன்னா தாராளமா அந்த வெப்சைட்ல ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ராஜம் மேட்ரிமோனி அப்படின்னு வரது தான் நம்மளுடைய வெப்சைட். வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதே போல மொபைல் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னாக்கா ஆண்ட்ராய்டு ஆப்க்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பிளே ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு, ஆப் ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு. ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க தாராளமா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இது போல நிறைய சர்வீஸ் எல்லாம் ஆட் பண்ண போறோம் ஃபியூச்சர்ல. ஸோ ஒரு சர்வீஸா அப்படியே ஆட் பண்ணிட்டே வரும். ஸோ நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க. வெப்சைட் லிங்க், ஆண்ட்ராய்டு ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். இது போல இன்னொரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது